கையை தட்டி பாடலாமா? சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. ஆமென். தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தினா கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். சங்கீதம் 50வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கடந்த நாளில் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக கர்த்தர் வழி நடத்தினதை என்னால் உணர முடிந்தது. ஆமென். இதில் 3 பாட்டு இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கூப்பிடு, விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாய். ஆமென். இப்போ கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுதலை பெற்றவர்களுக்கு ஒரு மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமும் உண்டு. ஆமென். நம்ம இறந்த காலம்னு ஒன்று இருக்குது, நிகழ்காலம்னு ஒன்று இருக்குது, வருங்காலம்னு ஒன்று இருக்குது. இறந்த காலம் நடந்து முடிந்ததை குறித்து சொல்லுகிறது, நிகழ்காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறது. வருங்காலம் என்று சொல்லும்போது இனி வரப்போகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 3 காலங்களை குறித்து வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கும் போது அநேக காரியங்கள் நடந்து முடிந்தவைகள். ஆமென். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் போது இனி நடக்க போகிற காரியத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இனி நடக்க போகிற காரியம் என்ன என்று வேதாகமத்தில் நம்ம தெளிவாய் நாம் பார்த்தோம் என்றால், இனி நடக்க போகிற காரியங்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தான் வேத வசனங்கள் நமக்கு என்ன செய்து தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆமென். இனி ஒரு விடுதலை தான் நமக்கு தேவை, இனி ஒரு ரட்சிப்பு தான் நமக்கு தேவை, இனி ஒரு மீட்பு தான் நமக்கு தேவை. ஆமென். ஆகவே தான் வேதம் தெளிவாக தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். சில நேரங்களில் கர்த்தரை தேடாது இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆமென் கூப்பிடுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ வைப்பார் தெரியுமா? ஒரு இக்கட்டான நேரத்தில், யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்தில் இயேசுவே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய மரணக்கட்டில் இருந்தாலும் அவங்களை விடுதலையாக்க அந்த நாமம் வல்லமுள்ளது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நேற்று தினத்தில் ஒரு அம்மா இந்த ஜெபிப்பதற்காக கடந்து வந்தாங்க. அவங்க இன்றைக்கி சொன்ன அவங்க நேற்று தினத்தில் அவங்க சொன்ன ஒரு சாட்சி உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஆர்சி பேக்ரவுண்டு, ஆனால் அவங்கள என்ன செய்திருக்காங்கன்னா ஹிந்துவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்த சூழ்நிலையிலும் அவங்க ஆர்சியில் இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கியிருக்காங்க. அந்தரங்கமாக கர்த்தரோடு கூட நல்ல நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ளால இருந்திருக்கு. ஆனால் இவங்களை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் விக்கிரங்களுக்கு முன்பாக போய் பணியவோ எதுவும் செய்யாமல், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளால பூஜாரே இருக்குது. அந்த சகோதரர் வந்து ரொம்ப எல்லா காரியங்களையும் விக்கிரங்களுக்கு முன்பாக செய்கிறவர், எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தரங்கமாக கர்த்தரை இயேசு என்ற ஒரு நாமத்தை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மாவாக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்திருக்காங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒரு நாள் எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன 12 மணி நேரம் ஆகும்போது, இரவு 12 மணி நேரம் ஆகும்போது எல்லாரும் கரண்ட் போனதுனால வெளியில் படுத்திருக்கும்போது நானும் வெளியில் போய் படுக்கலாமே என்று சொல்லி வெளியே வரும்போது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு கருத்த உருவம் எனக்கு கண்ணுக்கு அப்பட்டமாக தெரிந்த ஒரு பெண் உருவம் எனக்கு அந்த படுத்திருக்கிறவங்க மத்தியில் அவங்க நிற்கிறதே, வாசலில் நிற்கிறதே எனக்கு கண்கள் பார்த்தது. நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கும் போது என் காதில் தொனித்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம்
சொல்லு, இயேசுவின் ரத்தம் சொல்லு. இந்த வார்த்தை மட்டும் அவங்க காதில் கேட்டுச்சான். அவங்க சொன்னோன்னே வாய் திறந்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று 2-3 முறை அவங்க சொல்லும்போது அந்த பிசாசு அந்த இடத்துல நிற்க முடியாமல் பொசுக்கி அப்படி வந்த வழியாக அதை என்ன செய்ச்சான், போயிடுச்சு. ஒரு புகை போல மாறி அந்த இடத்த விட்டு மாறி போயிடுச்சான். அப்போது போன பிறகு இன்னொரு நாள் அதே இடத்துல அந்த விக்கிரம் இருக்கிற அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிசாசு ஆடி சொல்லி கேட்டுச்சான், நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது காதில் வருங்க, நீ அன்னைக்கு வந்து அதே பிசாசு தான் இந்த பிசாசு அப்படின்னு சொன்ன, நீ அன்னைக்கு வந்தவன் தானே அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னால் இந்த அம்மாவுக்கு முன்னால் என்னால் விளையாட முடியாது, நீ கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ இந்த வல்லமுள்ள நாமத்தை நீ சொன்ன பார்த்தியா, அதனால என்னால் அங்கே நிற்க முடியலை அப்படின்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. அப்போ நாமத்துக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. யாரெல்லாம் இயேசு என்று கூப்பிடுறாங்களோ, இயேசு என்று சத்தம் இடுகிறாங்களோ, ஆபத்தான நேரமா இருக்கலாம், இக்கட்டான நேரமா இருக்கலாம், மனுஷ உதவி செய்ய முடியாத நேரமா இருக்கலாம், ஆனால் எக்காரணம் எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசுன்னு கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலை யார் வாயிலிருந்து வருகிறதோ அவங்க பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. சில பணத்துக்கு சார்ந்து இருக்கலாம், சில மனுஷனை சார்ந்து இருக்கலாம், சில மருந்துகளை சார்ந்து இருக்கலாம், இல்லை டாக்டரை சார்ந்து இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் இந்த விடுதலை கிடைக்குமா என்பது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இயேசு என்ற வார்த்தையை சொல்லுகிற கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குகிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தையும் 7வது வசனத்தை பார்க்கும்போது கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குற தேவனா இருக்கிற. வாசிங்க பார்க்கலாம். பாத்தீங்களா அந்த வார்த்தை பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர், அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். துதிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துரு கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கான ஒரு கிருபை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்களா, அதனால் சத்துரு கைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார். ஆமென். ஆனால் சாத்தான் கூட ஒரு தந்திரம் உண்டு, துதிக்க விடாமல் தடை பண்ணுவது. ஆமென். யாரெல்லாம் துதிக்கிற அதை மிஞ்சி துதிக்கிறாங்களோ, அதை மிஞ்சி ஆறு துதிக்கிறத ஒரு வெக்கமா எடுக்காம, துதிக்கிறத அதை ஒரு ஸ்டைலா எண்ணாம, துதிக்கிறத ஒரு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு ஆயுதம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் சத்ருவால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய 7வது வசனத்தை நீங்க பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆமென். எப்போ நம்ம கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட நேரம் எப்போ? ஆமென். எப்போதும் கூப்பிடுறேன்னு சொல்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரவாயில்லையே. ஆமென். ஆனால் இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை கூப்பிடுற பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்தேன், கூப்பிட்டேன். கூப்பிட்ட போது நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவர் செவியில் ஏறிட்டு. இப்போ நான் சொல்கிற சத்தம் உங்கள் காற்றுல ஏறுறவங்க மட்டும் ஒரு ஆமென். ஆமென். காது உள்ளவன். ஹல்லேலூயா. காதுள்ளவன். ஆமென். அவர் செவியில் போய் ஏறிட்டு. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தேன். இன்னைக்கு உண்மையாகவே இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட பிள்ளைகளுடைய சத்தத்தை கர்த்தர் அவருடைய காதில் போய் என்ன செய்ச்சு, ஏறிட்டு. ஆமென். என்னென்ன இக்கட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க என்பதை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனையில் வந்திருக்கீங்க என்பதை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை அறிகிற ஒரே ஒரு தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஐயோ நான் எவ்வளோ பிரச்சனை மத்தியில் வந்திருக்கிறேன். சிலர் சொல்லலாம், எனக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாமல் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். விருப்பம் இல்லாமல் வந்திருக்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உண்மையாக துதிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். கர்த்தரை நோக்கி ஆமென். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 55:6. இந்த பக்கம் ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 33:3 வாசிங்க. வேதாகமத்தை கொஞ்சம் திருப்புங்க, வேதாகமத்தை திருப்புங்க. எரேமியா எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆமாம், எரேமியா 33:3 ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 55:6 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி. இப்போ கர்த்தர் சமீபமாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையா சொல்ல போனா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அவர் சமீபமாக இறங்கி வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் அளிப்பார். ஆமென். தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகள், எனக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை அவன் பிரதிஷ்டை பண்ணி கொண்டிருக்கும் போது தேவ பிரசன்னம் ஷெக்கினா மகிமை அந்த தேவனுடைய ஆலயத்தில் நிரப்பின போது அவன் தேவ ஆவிலால் நிரப்பப்பட்டு அவன் முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி அவன் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு வரையில ஆலயத்தில் கர்த்தர் சமூகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் என்ன, ஜெபித்த ஜெபம் என்ன? ஆமென். தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உம்முடைய ஒத்தாசையாக கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒத்தாசை அனுப்புவீராக. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதோட எரேமியா 33:3 அழகா சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, சிந்தனைக்கு நாம யோசிக்க முடியாத ஒரு வாக்குறுதியை தான் கர்த்தர் தருகிறார். உனக்கு ஆபத்து நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அந்த வார்த்தை பாருங்க. நமக்கு என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. என்ன ஆபத்து வருது, கர்த்தர் இந்த நாளில் நம்மளை எச்சரித்து சொல்கிற ஒரு காரியம், ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய அவர் போதுமானவர். ஆனால் அதே பட்சத்தில் கண்டடையத்தக்க நேரத்தில் கூப்பிடாதவர்களுக்கும் கர்த்தர் செவி சாய்க்கிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம், இதில் ஒரு வசனம் தெளிவாக 91வது சங்கீதம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் அவன் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறவர். அப்போ கூப்பிடுங்க. கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? உனக்கு ஆபத்து, எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ 3 விதமான சத்துருக்கள் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலாக்குறவர் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். 3 விதமான, இதை நம்ம ஜெயிக்கணும், இதை நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஆமென், நம்ம சத்துருக்கு, நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. நல்ல கைகளை தட்டி அந்த கிருபை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க, அந்த சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய பலன் எனக்கு தாங்க, உங்களுடைய சமூகத்தில் அதை வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த நேரத்தில் கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள, அது சொந்த பலத்தினாலோ சொந்த திறமையினாலோ
பலத்தினாலோ சொந்த ஞானத்தினாலோ அதை நம்மள பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு ஒருவர் மேல் இருக்குமானால் கூப்பிடுகிற நேரத்தில் கர்த்தர் செவி சாய்க்க என் தேவன் போதுமானவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அவர் கூப்பிடும் போது நாமும் ஆண்டு சமூகத்தில் யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்கிறார்களோ அப்பொழுது நாம கூப்பிடுகிற நேரத்திலேயோ அவர் சமீபமாய் வந்து நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான விசுவாசிக்கிற நல்ல ஜீவனோட விசுவாசத்தோட சொல்லுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் தேவன் எங்களை ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பலத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியில் ஆளுகை செய்கிறவர். ஆமென். நம்பர் 1, ஆமென். நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசை ஆமென் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 திரிகிறான். 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இப்போ சாத்தானுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமென். எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு உடந்தையா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உடந்தைன்னு சொன்னால் என்ன தெரியுமா? மெதுவாக சொல்லித்தாரேன், அமைதியாக சொல்லித்தாரேன். ஆமென். ஆராதனை நேரத்தில், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல் இருப்பது அவனுக்கு நம்ம கொடுக்குற நல்ல தாளாட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், பாட வேண்டிய நேரத்தில் முழு பலத்தோடு பாடாமல் போவது அவனுக்கு நம்ம கொடுக்குற நல்ல தாளாட்டு. ஆமென். இன்னும் சொல்கிறேன், ஆமென். கையை நல்லா தட்ட வேண்டிய இடத்துல நல்ல முழு பலத்தோடு தட்டாமல் போவது அவனுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஈடு. ஆமென். ஆமென். வராதே? வராது, எனக்கு தெரியும். ஆமென். யாரெல்லாம் சாத்தானுக்கு உடந்தையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எத்தனை பேர் சாத்தானுக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னு என்பதும் தெரியல. ஆமென். நான் கர்த்தருக்கு உண்மையாக ஆராதனை செலுத்தினேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மெதுவாக தான் வருது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்செடுத்தீங்கன்னு தெரியல. நீங்கள் ஆராதனை நேரத்தில் ஆமென் உண்மையாக ஆராதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தால் சாத்தா உங்களை எந்த பிரச்சனையும் கொண்டு வர. நீங்கள் நினச்சிடுங்க, இனி வர வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக வரலன்னா நம்ம இன்னும் சரியாக ஆராதிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை வருது அப்படின்னா, உங்களுக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு தடையாக வருது அப்படின்னா உங்களை சாத்தா கண் வச்சிருக்கிறா என்பதுதான் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வரல, எனக்கு சுகமாக இருந்துச்சு, நல்லா வந்திருக்கேன், கடந்த வாரத்தில் எனக்கு பிரச்சனையே வரல அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஆராதனை முழுமையாக நம்ம என்ன செய்யலை, செலுத்தலை. சாத்தான் ஜெயம் பெற்றிருக்கிறான். ஆமென். நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, விடுதலையாக்கப்பட வேணும்னா, ஆமென், கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல 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 கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை உண்மையாக நாம் செலுத்தாமல் போனால் ஆமென் சாத்தான் சொல்லுவான், நீ என் பக்கம் தான் இருக்கிற, என் பக்கம் தான் ஆராதிக்கிற என்று சொல்லுகிற இடத்துக்கு நாம் இடம் கொடுக்காம முழு பலத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவன். நல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு நமக்கு எதிராளியா இருக்கிற சாத்தானை ஜெயிக்கக்கூடிய, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 23, 24 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த வசனத்தில் கடைசி நாட்களில் கூடுமானால் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகரை என்ன செய்வான், வஞ்சிப்பான். எப்படி வஞ்சிப்பான் தெரியுமா? ஆமென். எப்படி வஞ்சிப்பான்? எப்படி வஞ்சிப்பான்? அங்கே தான் தேவன் இருக்கார், இங்கே தான் தேவன் இருக்கிறார், அந்த ஆராதனையில் தான் தேவன் இருக்கிறார்,
இந்த ஆராதனையில தான் தேவன் இருக்கிறார். இப்படி சொல்லுகிற சத்தம் கேட்கப்படுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறாரா? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இங்கே எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளால இருக்கிறார். ஓகே, வேற எங்கே இருக்கிறார்? எல்லார் இடத்துலையும் இருக்கிறார். பதில் வந்துச்சு. அவர் எங்கும் இருக்கிறார், நமக்குள்ளையும் இருக்கிறார், அவர் பரலோகத்திலையும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிட்டாலும் கர்த்தர் இறங்கி வருவார். எவ்வளோ ஜீவனம் ஆமேன்னு சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆமேன். எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வருவார். அங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு இல்லை, எங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு 2 கையை வைத்து, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு விடுதலை வேணும்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் அங்கேயும் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் உதவி செய்ய முடியாத இடத்துல தேவன் வந்து உதவி செய்ய என் தேவன் போதுமானவர். நல்ல நல்ல ஜீவனோட ஆமென். பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை அலைய வைக்கிற, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை நயவஞ்சகமாய் ஆமென் உங்களை தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிற சத்துடைய எல்லா ஆதிக்கங்களும் இப்போது இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இன்னைக்கு எழும்பி இங்க தான் கர்த்தர் இருக்கிறார், இங்க தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கப்படுகிற காலங்களில் இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள். நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. வரப்போகிற அழிவை குறித்து அறியாமல் அவன் நம்மளை வஞ்சிக்கத்தக்கதாக அவன் ஏமாற்றுவான். ஆமென். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமென். ஒருவர் கூட பிசாசு நய வஞ்சகத்துக்கு, அவனுடைய வசனிப்புக்கு யாரும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். இன்றைக்கே நீங்கள் விடுதலை வாங்கிடுவீங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு ஏமாற்றி பல விதத்தில் ஆமென். நான் இந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு திருமண ஆராதனையில் நான் கண்ட ஒரு காரியம் ஆமென், என்னை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு காரியம். பல டினாமினேஷன்லேருந்து நம்முடைய சபையில் வந்தாங்க. ஆனால் இதிலிருந்து பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மையாக சொன்னேன், அவங்க வந்து நான் உட்காந்து நல்லா கவனித்தேன். எனக்கு ஆவியில் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, வந்து உட்காரும்போது அவருடைய பார்வைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் தங்களை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டு அவன் நினைக்கிற சில முக்கியமான பகுதியை என்னுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களால் என்னை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினது அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய செயல்பாடுகள். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், வெளியரங்கமான அலங்காரத்தை பார்த்து தேவன் நமக்கு நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. அந்தரங்கமான பரிசுத்தத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமென். எல்லாரும் ஒரே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், ஒரே இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம், உருவாக்கின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், 2 நாட்களில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அரண்மனையில் அவர் வாழலை, ஏதோ ஒரு பெரிய கட்டிடத்தில் அவர் வாழலை, யாருக்கு கூட ஒட்டாமல் அவர் வாழலை. அவர் வாழ்ந்தபோது எல்லா பாவிகளோடு கூட, பாவத்தை அவர் விரும்பலை, ஆனால் பாவிகளை கர்த்தர் நேசித்தார். பாவிகளோடு கூட நடந்தார், ஆயக்காரர்களோடு கூட நடந்தார், அவங்களோடு கூட சாப்பிட்டார், அவங்களோடு கூட உட்கார்ந்திருந்தார், அவங்களோடு கூட எல்லா காரியங்களையும் செயல்படுத்தினார், அவர்களை ரட்சிப்புக்குள்ளால் வழி நடத்தினார், அவர்களை கர்த்தர்
கர்த்தர் விடுதலாக்கினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் நடந்தே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவர் இருந்த காலங்களில் கர்த்தர் செய்த உதவி, செய்த காரியங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குரியதாகவே இருந்தது. கையில தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? அவர் செய்த காலங்களில் அவருடைய விடுதலைக்குரியதாக தான் இருந்தது. அநேக குஷ்டரோகிகள் விடுதலாக்கப்பட்டாங்க, அநேக படுக்கையில் இருந்தவர்கள் விடுதலாக்கப்பட்டாங்க, அநேக பிசாசு கட்டில் இருந்தவர்களை கர்த்தர் விடுதலாக்கினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் சக மனிதர்களோட கூட வாழ்ந்து காட்டினார். ஆமென். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. கூட வாழ்கிற வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் வாழ்ந்து காட்டுவது தான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான், ஒரே ஆராதனை தான். ஆனால் ஆராதனை உள்ளத்திலிருந்து வெளிப்படுமானால் அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவர். புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆராதிக்க கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா அந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளணும்? ஏன் கர்த்தர் சமூகத்தில் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும்? எரேமியா தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதனால் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து உபவாசத்தை கூறுவீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடும்போது வரப்போகிற அழிவிலிருந்து நான் உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என்ன அழிவு பாருங்க. இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு வழி தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதோட 1வது வசனத்திலிருந்து. ஆமென். கொஞ்சம் சத்தமாக எல்லாம் சேர்ந்து வாசித்தா கூட நல்லாயிருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 1வது உங்களுடைய மனதில் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளில் சாயல் குதிரைகள் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களில் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலைகளை இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலியை போல ஓடும், யுத்த வீரரை போல மதில் ஏறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒன்றுக்கொன்று தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு இருக்கிறார். ஒருவேளை
அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாக கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான ஒரு ஜாதி நம்ம தேசத்தில் பரவி பயங்கரமான ஒரு அழிவுக்கு நேராய் ஆமென். அது வீடுகளையும் விடாது, பலகணிகளையும் விடாது, திருடனை போல உள்ள நுழையும். அது எப்படி நுழையும் என்பது யாருக்கும் தெரியாது. பயங்கரமான ஒரு அழிவு வரப்போகுது. ஹல்லேலூயா. அது மப்பு மந்தாரமான நாள். அந்த நாளை சகிப்பவன் யார்? ஹல்லேலூயா. யாருக்காவது நடுக்கம் வருதா? யாருக்காவது பயம் வருதா? ஆமென். அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தருடைய நாளை கர்த்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாள் கிருபை தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில இப்போ யுத்தம் நடந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் பார்த்தேன். ஒரு குண்டுக்கு முன்னால் ஒரு மனுஷன் நிற்க முடியலை. வாரி கொண்டு போகுது, அள்ளி கொண்டு போகுது. இப்படி ஒரு யுத்தம் வரும்னு பாகிஸ்தான் நினச்சிருக்க மாட்டாங்க, இந்தியாவும் நினச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. என்னுடைய சிரேஷ்டாங்கள் இருக்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நமக்கு அழிவு வர்றதுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்டவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி சொன்னாங்க, இப்படியே சொன்னாங்க. இங்கே கூடங்குளத்தில் என்ன இருக்குது? அணுமின் நிலையம் இருக்குது. அதில் ஒரு கசிவு வந்தால் இந்த இடம் முழுவதும் அதை என்ன செய்யும்? அரிச்சிட்டு போயிடும். இங்கே ஒரு ISRO இருக்குது. அதில் ஒரு குண்டு வெடிச்சிட்டா இடம் மொத்தமாக என்ன செய்யும்? எப்போ வரும் தெரியாது. எப்போ வரும்? ஹல்லேலூயா. எப்போ அழிவு வரும் தெரியாது. உண்மையாக ஒரு காரியம் சொல்கிறேன். தானியேல் வாழ்ந்த காலங்களில், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்த காலங்களில் விக்கிரங்களை வழிபட்ட அவங்களுக்குள்ளால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை வரதான் செய்ச்சு. உறுதியாக நின்னாங்க. சிங்கக்கபி இருந்துச்சு, அக்னி ஜுவாலை இருந்துச்சு. ரெண்டுலேயும் கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்கள என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆனால் அவங்களுக்கு எதிராக வந்தவங்களை கர்த்தர் அந்த அக்கினி என்ன செய்ச்சு? பட்சித்து போட்டது. சிங்கம் பட்சித்து போட்டது. எனக்கு ஒரு காரியத்தை கூட எனக்கு காலை தினத்தில் கர்த்தர் என்னோட கூட பேசினா. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பகுதியை நாங்கள் தியானிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த பகுதியில் யோவான இந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் நமக்கு எழுதி தரக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்பாகவே அவரை எரிகிற நம்ம கொதிக்கிற எண்ணெயில் கொண்டு போய் என்ன செய்தாங்க? போட்டாங்க. ஆனால் ஒரு பொள்ளல் கூட இல்லாமல், ஒரு கருதல் இல்லாமல் கர்த்தர் அவங்கள என்ன செய்தார்? பாதுகாத்தார். காரணம், அவங்க மேலே ஒரு திட்டம் இருந்துச்சு. தேவன் ஒருவர் மேலே ஒரு திட்டம் வச்சிருப்பார்னா அதுக்கு முன்னால் சாத்தான் நம்மளை குறி வச்சு நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் நினைக்கும் போது அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறது தான் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பெரிய பங்கு. கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம தேவ திட்டம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே குறி வைத்திருக்கிற சாத்தானுடைய திட்டங்களை அழிப்பதற்காக சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். சொல்லுங்க, நான் சாத்தானுக்கு எழுத்து நிற்பேன். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எழுத்து நின்று அதை ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இப்படிப்பட்ட ஜாதிகள் உள்ள வரும்போது, நமக்கு எதிராக கடந்து வரும்போது, நம்ம அழிக்கணும் கடந்து வரும்போது, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மன இறங்கி கர்த்தர் அவங்களை விடுதலாக்குறவர். எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழிவு வராதபடி பாதுகாக்க என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ள பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பட்டயத்துக்கு இரையாவதில்லை, உங்க பிராணன்
கொள்ள பொருளாக கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே ஆமென் கர்த்தரும் பரிதாபப்படுவார்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுக்கு அழிவு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், பிராணனை மட்டும் நீ என்ன செய்துரு, விட்டுரு. நீ எல்லாமே என்ன சோதனை பண்ணணுன்னாலே என்ன செய்துக்கோ, சோதனை பண்ணுக்கோ. ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். தீங்கிலிருந்து அவனை கர்த்தர் என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தா. இழந்ததெல்லாம் 2 மடங்கு அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ நிச்சயமா நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் புரிஞ்சவங்க மட்டும் கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய பிராணனை விடுதலாக்க, என் பிராணனுக்கு ஜீவன் கொடுக்க, என் பிராணனை சத்துரு மேற்கொள்ளாதபடி என்னை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பை தர, என்னை அழிக்கணும்னு நினைக்கிற திட்டங்களுக்கு கர்த்தரனை விடுதலாக்க என் தேவன் போதுமானவராக இறங்கி வந்திருக்கிறதுக்கா நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். யோபை அழிக்கணும்னு சாத்தான் நினைச்சான். அவன் குடும்பத்தை அழிக்கணும் சாத்தான் நினைச்சான். அவன் என்னெல்லாம் நினைச்சான் அவன் அழித்து தீர்த்தான். அதே பட்சத்தில் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வாழ்க்கையை பார்த்து ரெட்டிப்பா திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனை அபிஷேகித்தார் என்றால், அவரை விடுதலாக்கினார் என்றால், இன்னை நம்மை விடுதலாக்கும்படியா நிச்சயமா நான் உன்னை விடுதலாக்குவேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. சொல்லுங்க, உன் பிராண கொள்ள பொருளாக நான் உனக்கு திரும்ப தருவேன். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இந்த சபையின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கா முடிந்தவங்க நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க. யாரெல்லாம் புரிந்து கொண்டீங்களோ, யாரெல்லாம் அதை அனுபவிக்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க, என் பிராணனை அழிக்க சத்துருவால இடம் இருக்க முடியாது, சத்துருவால முடியாதுன்னு சொல்லுங்க. சத்துருவை அழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோட வாயினால் அறிக்கையிடுங்க. நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க. இந்த சபை நேசிக்கிறதுனால, இந்த சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய ஆயுதங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபைக்குள்ளால கர்த்தர் ஊற்றி கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்கா நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க. இது கிருபை, இது ஒரு இரக்கம், தயவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல கர்த்தர் வைக்கிற ஒரு தயவு, அவருடைய இரக்கம், மனஸ்தாபப்படுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆமென் பிள்ளைகள் மேல அந்த கிருபை நீர் ஊற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. சாத்தானுக்கு இரையாவதுக்கு தேவன் விடமாட்டார். பட்டயத்துக்கு இரையாவதுக்கு தேவன் விடமாட்டார். தேவன் பிராணனை கொள்ள பொருளாக தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் பெற்றுக்கொள்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். மயிரிழையிலும் கர்த்தர் நம்மளை தப்பித்து கொண்டு வர என் தேவன் போதுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீங்கு நம்மை தொடர்வதில்லை. இவ்வளவுதான் நான் ஜீவனோடு சொல்லுங்க. தீங்கு நம்மை தொடர்வதில்லை, சத்துரு நம்மை மேற்கொள்வதில்லை, பிசாசு நம்மை மேற்கொள்வதில்லை. விசுவாசிக்க ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. 2வது சத்துரு யார் தெரியுமா? ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஆமென். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. யாரு? மீகா 7வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மீகா 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறீங்களா? மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு சத்துரு தான். ஆமென்.
சத்துருக்களை நம்ம தேடி போகணும்னு அவசியமே இல்லை. இதை நம்ம ஜெயிக்கணும். சாத்தானுக்குடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? பிரிவினையின் ஆவி. ஆமென். பிரிவினையின் ஆவி. இந்த பிரிவினையின் ஆவி ஒரு வீட்டுக்குள்ளால் இருந்தால், 4 பேர் 4 கோணத்தில் இருந்தால் அந்த வீடு என்ன ஆகும்? ஆமென். சாத்தானுடைய தந்திரத்தை சொல்கிற வேத தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 4 பேர் ஒருமனப்படாமல் ஒரு வீட்டுக்குள்ளால் இருந்தால் சத்ரு ஈஸியாக அவனால் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குவாதங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் எதனால் வருது தெரியுமா? குடும்பத்தில் ஏற்படுகிற பிரிவினை ஆவியினால் வருது. ஆமென். ஒன்றுக்கொண்டு பேச முடியாதவைகள், ஒன்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ வேண்டிய நாம் சந்தோஷமாக இருக்க முடியாமல் சாத்தான் என்ன செய்கிறான்னா தவறான எண்ணங்களை புகுத்தி, ஆமென், தேவனை விட்டு தூரமாக்கக்கூடிய அவனுடைய மெயின் ஆயுதம் என்ன தெரியுமா? ஆமென். தன்னை காட்டிலும் மேலே உயரக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்டா அடக்கி ஆளக்கூடிய ஒரு தீய சக்தி தான் மனுஷ மூலம் வருகிற ஒரு சத்ரு. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்குள்ளால நிம்மதி இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. தேவன் உண்மையாக சொல்கிறேன். நேற்று தினத்தில் ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, வீட்டு பக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ்து அம்மா, ஆமென், நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்து அம்மா, ஆமென், ஆராதிக்கிறது தான் உண்டு, பைபிளை தூக்கிட்டு தான் போகிறது உண்டு. ஆனால் வீட்டில் வந்தால் சாட்சி இல்லை. ஆமென். அந்நிய பாஷை வேறு மாதிரி பேசுது. ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்கள். 4 பேர் நம்மளை பார்த்தா, உங்களை பார்த்தா, நம்ம சபையை பார்த்தா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 4 பேர் நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், அவங்களுக்குள்ளால் அபிஷேகம் இருக்குது, அவங்களுக்குள்ளால் தாழ்மை இருக்குது, அவங்களோட பேச்சில் ஒரு ஆமென் அறிவு இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது என்பதை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்கள் சத்தம் வெளியில் கேட்குதுன்னா, ஆமென், ஜெபிக்கிற சத்தமே அல்லாமல், துதிக்கிற சத்தமே அல்லாமல், பாடல் சத்தமே அல்லாமல், ஒரு 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 போதகர் சொல்லும்போது சொன்னாங்க, இப்படி ஒரு குடும்ப ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது இரவில் தன்னன் தனிமையாக வெறுத்து போய் வந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அந்த குடும்ப ஜபத்தில் பாடின அந்த பாடலின் சத்தம் அந்த மகனை ரட்சிப்புக்குள்ளால் கொண்டு வந்தது, அந்த மகனை ஆவிக்குள்ளால் பலப்படுத்தினது. அதல்ல தேவனுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. எது தெரியுமா? ரட்சிப்புக்குள்ளால் வழி நடத்துவது. ஹல்லேலூயா. நம்மளோட குடும்ப ஜபம் பண்ணும்போது பாடல் சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கும்போது, இந்த நேரம் அவங்க குடும்ப ஜபம் பண்ணுவாங்க. 7 மணி ஆனால் அவங்க குடும்ப ஜபம் பண்ணுவாங்க. 7 மணி ஆனால் ஆலயத்துக்கு போய் ஜபம் பண்ணுவாங்க என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால் இருக்குமானால் உங்களை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க, அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்தவர்கள். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு, அவங்க வீட்டுக்குள்ளால் ஒரு நிம்மதி இருக்கு, முகத்தை பார்த்த சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்களோட கூட கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கலாம் போல இருக்குது. அப்படி சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்குமானால் அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, பொல்லாத சிந்தனைகள். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் மனிதனை உண்டாக்கினதுனால, அவனுடைய பொல்லாத சிந்தனை இருந்ததுனால தேவன் மனிதனை உண்டாக்கின மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அவ்வளவு மோசமான எண்ணங்கள், மோசமான புத்தி, மோசமான செயல்பாடுகள் மனுஷனிடத்தில் மாறாத பட்சத்தில் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நான் இன்னும் அவசரப்பட மாட்டேன், டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். நித்தமும், அது என்னது சொல்லுங்க? நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு நான் பூமியில் மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு விரோதமாக எண்ணுவது,
மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவது, மனுஷனுக்கு விரோதமாய் செயல்படுவது, பொல்லாத சிந்தனை விடுவிப்பேன். அவங்க மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போது நம்முடைய சபைக்குள்ள அந்த விடுதலை உண்டாகட்டும். ஆமா, எத்தனை பேர் சொல்றீங்க, என்னால முடியல, பேசாம இருக்க முடியல, வாக்குவாதம் பண்ணாம இருக்க முடியல, என்னால சிந்திக்காம இருக்க முடியல, சாத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வந்திருப்பான் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அந்த விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலன் தருவாராக, விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. போதாது, ஹல்லேலூயா. எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பலவந்தனின் கைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம், விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க. பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு என்ன செய்கிறார், நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனம் யோபு 34:11 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோபு 34:11. அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன். ஆமென். ஹல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு தக்க பலன். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கிரியைகளுக்கு தக்க. சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூன்றாவது சத்துரு யார் தெரியுமா? மூன்றாவது சத்துரு யார் தெரியுமா? நம்மளை பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25-26 வசனம். மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரண பயம், மரணம் காலத்துக்கு முன்பாக சாகிறது. ஆமென். காலத்துக்கு முன்பாக சாகிறது. கடந்த நாளில் ஒரு பெண்டேகாஸ்ட் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நான் கீபோர்ட் போடுறேம்மா, ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் கொஞ்ச நாளாக நான் ஆலயத்துக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன், நல்லா ஆராதிக்க முடியலை, என்னால் கர்த்தரை தொழுது கொள்ள முடியலை, இப்போது நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆனால் இப்போது எனக்கு கடந்த சில நாட்களுக்கு பிறகு 3 முறை தற்கொலைக்கு நேரம் நான் போயிட்டு கர்த்தருடைய கிருபையால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், தற்கொலை பண்ணுற ஆவி எதனால் வருது தெரியுமா? உங்கள் மேலே உள்ள தேவ திட்டம் நிறைவேறாமல் அவன் சத்ரு உங்களை பறித்து கொண்டு போகுவதற்காக அந்த மரண பயத்தை கொண்டு வந்து மரண ஆவி செயல்பட்டு அநேகர காலத்துக்கு முன்பாகவே சாட்சியாக நிற்க முடியாதபடி, தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி அநேகரை வாரி கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இதை நம்ம ஜெயிக்கணும்ல, இதை நம்ம ஜெயிக்கணும். அது எல்லாரையும் விடாது. நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையும் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனுக்கு தேவன் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைத்த போது பிறக்கும் முன்னே அழிக்கணும்னு நினச்சான். 2 வயசில் இருக்கும்போது அழிக்கணும்னு நினச்சான். இயேசுவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் 2 வயது இருக்கும்போதே பார்வோன் அவனை ஏரோது அவனை அழிக்கணும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, விடலை. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குறவர். ஹல்லேலூயா. நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற, தற்கொலைக்கு நேராக போய் நம்ம சாகணும்னு நினைக்கிற திட்டத்திலிருந்து சத்ருவை ஜெயிக்கக்கூடிய, மரண பயத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஆமென். வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் காலத்துக்கு முன்பாக சாகிறது தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, கர்த்தரை வெறுக்கிறவர்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க அந்த வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ
தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லிற்று. ஹல்லேலூயா. இப்போ தேவனை விரும்பாதவர்கள், தேவனுடைய சமூகத்தை விரும்பாதவர்கள், தேவனுடைய வார்த்தை விரும்பாதவர்கள், தேவனுக்காக வாழணும் விரும்பாதவர்கள், வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தை விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை யார் விரும்புகிறாங்களோ அவங்க அந்த விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தர் இந்த தற்கொலையிலிருந்து, கர்த்தர் இந்த மரணத்திலிருந்து, இந்த பாதாளத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினா நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். அவர்கள் தான் ஜீவன் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சுதோ அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மரண பயம் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற எல்லா விதமான மரண பயத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணம் அடைந்து அதை ஜெயவேந்தராய் ஜெயமாய் விளங்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 33:11. அவர்கள் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இன்னொருவர் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும். இதில் இருக்கிற எத்தனையோ பேர் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறேன், எத்தனையோ பேர் சாகணும்னு நினச்ச இடத்துல சாக விடாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார்னா தேவன் நம்மேல் வைத்த ஒரு திட்டத்தை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும், யாருக்காக நான் பிரயோஜனப்படணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே செயல்படுத்த முடியாது, நான் இருக்கிறதுனால வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னு நினைப்பதுனால தான் சாத்தான் சொல்கிறான், நீ இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஒன்னாலும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மளை தற்கொலைக்கு நேராய், மரணத்துக்கு நேராய், காலத்துக்கு முன்பாக சாகிறதுக்கு நேராய் வழி நடத்துகிற மரணாவிகளை, பாதாள வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்தை விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. நல்ல கையில தட்டி சொல்லுங்க, அதை அழிந்து சாம்பலாக்கப்படட்டும். ஒருவர் மேல அது கிரியை செய்யக்கூடாது, ஒருவர் மேல அது செயல்படுத்தக்கூடாது. தேவ திட்டம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆளுகை செய்வாங்க. நான் விடுவிப்பேன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிற வாக்குறுதி நான் விடுவிப்பேன். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் தந்தார் என்றால் அவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாறுகிற மனப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் அவ்வளோ பேரின்பம். ஆமென். விடுதலை தருகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் கர்த்தராகிய தேவன். அந்த வார்த்தை பாருங்க. எல்லா உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் முகத்திலிருந்து. ஆமென். எல்லா முகத்திலிருந்து சொல்லுங்க, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சொல்லுங்க, கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். கண்ணீரெல்லாம் போக்குவார், தனிமையை கர்த்தர் போக்குவார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைக்கு விடுதலை தருவார். மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். நம்ம இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது உண்மையாக நான் ஆவியில் சொல்கிறேன், கர்த்தர் இந்த நாளில் இந்த சபை கர்த்தர் பலப்படுத்த போகிறார்.
ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற திட்டத்தை, கர்த்தர் செய்ய நினைக்கிறதை அவர் செய்து முடிப்பார். சாத்தானால் எதையும் சாதிக்க முடியாது. மரண பயம் ஒரு மனுஷனை மேற்கொள்ள முடியாது. நான் அவனை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொன்ன வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் அந்த அற்புதத்தை கர்த்தர் வர்ற நாட்களில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 50வது சங்கீதம் அதோட 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவர் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தா, கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த கனப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஒரே ஒரு வசனம் கூட வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. மடுத்தும் என்றால் அப்படி மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை கர்த்தரை நோக்கி